அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஜாலியாக வீட்டில் இருந்துறது வேற வேலையை பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பொறுப்புணர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் இனம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. To collectively get a copy of the book. Project off. Light. Okay. So very interestingly, Mr. Annamalai, IPS. 7 words that make a tremendous impact upon you. Sir was talking about the 7. Those of you who don't know the height of the Thiruvalluvar statue in Kanyakumari, any guesses? No, not 7 feet. It's very big. It's 133 feet. Because there are 1330 Thirukurals, they took out the 0 and they made it 133. சக்கரவர்த்தி அண்ணாலாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னைக்கு வந்து பிஜேபி இஸ் a much more established party. பிஜேபினா என்னன்னு கேட்ட காலத்துல லட்சமா பணத்தை கொடுத்து கட்சியை வளர்த்த ஒரு முக்கியமான பில்லர் பிஜேபி சக்கரவர்த்தி அண்ணா. Similarly, to Arjunamurthy, great orator, he could have been any party. Introduce our chief guest, Ram Mohan Rao ji. I think none of us need an introduction. But eventually I'm the MC, I'll give a formal introduction to him. 1985 batch, Karnataka. So all the way till 60. So that's he's a very, very strong social media influencer. Yes, a lot of us are influencing the society in one other way, but influencing them positively, making an ordinary person rich. Whoever is serious about being a crorepati or wealth building or whatever financial status of it, he is a man to look at. Please do follow him. Dr. Raj Kumar ji. So this is like a really tough assignment to introduce him to all of us, all of you. Like it takes a minimum 15-20 minutes. For me, if I have to introduce him, at least by 50%. But time being the constraint, so I'll quickly go through. 1978, Don Bosco, we all know which school is it. Best all-rounder. 78, metric exam state ranker. 79, again state ranker. 85, gold medalist, Madras Medical College, MBBS. 89, MS in General Surgery, again gold medalist. 86, again gold medalist in surgery. Edinburgh FRCS, again 93, he topped it. RCS, examiner of RCS, 99 to 23. Laparoscopic surgeon, 93 to 2023. First liver transplant of India happened in 1995. He was one of the pioneers in it. Robotics, artificial intelligence, you name anything which comes in sci-fi movies. Sci-fi movies generally come a little ahead of time. So he is one man who has actually done everything. Bharat to the next stage. So I would invite Vignesh Vasudev, the founder of Polytalks, an active member of SMART, who will give a brief introduction about this SMART. Welcome, Vignesh. மேடையில் இருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். கீழே இருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேருக்குமே வணக்கம். என்னோடய ஸ்பீச்சை தமிழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு ப்ரோக்ராமுடைய ஒரு முக்கியமான செஷன் அப்படின்னா அதனுடைய முதல் ஸ்பீச் தான் ரொம்ப முக்கியமான செஷன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ் மைண்டாக வந்து உட்காந்துருக்கோம். அந்த செஷனை ஸ்மார்ட்டை பற்றி ப்ரீஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்மார்ட் சார்பாக. ஸோ ஒரு நல்ல மனிதர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். சத்ரபதி சிவாஜி நம்ம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய மன்னர் அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ரைட், அவர் எதுக்காக நம்ம மிகப்பெரிய மன்னராக பார்க்குறோம் அப்படின்னா அவர் மிகப்பெரிய மன்னராக ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அது என்ன ஐடியா அப்படின்னா முகலாயர்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த
எண்ணற்ற குழுக்களை ஒன்று சேர்த்தார். உதாரணத்துக்கு ஜாட், மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க, பழங்குடியின மக்கள், வனவாசிகள், மலைவாழ் மக்கள், இப்படி எண்ணற்ற குழுக்கள் தனித்தனியா முகலாயர்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது, இப்படி தனித்தனியா போராடினா வேலை நடக்காது, ஒன்னா சேர்ந்து போராடினா வேலை நடக்கும் அப்படின்ற அவருடைய இந்த ஐடியானாலதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மன்னர். சோ அன்னைக்கு போர்க்களத்துல போர் நடந்தது, இன்னைக்கு மீடியா அண்ட் சோசியல் மீடியால போர் நடக்குது. அன்னைக்கு கையில ஆயுதம் வச்சிருந்த எல்லாருமே போர் வீரர்கள், இன்னைக்கு Facebook அண்ட் ட்விட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே வாரியர்ஸ். ஸோ இந்த வாரியர்ஸை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்தது. இன்னைக்கு பாருங்க, தகவல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சார்போடு செயல்படுது. எந்த விஷயத்த லைம்லைட்டை கொண்டு வரணும், எந்த விஷயத்த ஃபேட் அவுட் பண்ணணும். சுதந்திரத்துக்காக போராடின அத்தனை நபர்களையுமே ஃபேட் அவுட் பண்ணிட்டு ஒரு தனிநபர் தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் அப்படின்ற விஷயத்துல தொடங்கி, இன்னைக்கு சமீபத்துல கும்பகோண ராமலிங்கனுடைய படுகொலை தமிழ்நாட்டை தாண்டாம பார்த்துக்கிட்டதும், அசாம்ல ஏதோ ஒரு சிறுபான்மையினருடைய காலில் ஏற்பட்ட ஒரு சிறு காயத்துக்கு சமூக குற்றத்தை அதுக்கு சமூக குற்றத்தை கற்பிச்சு அதை வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியிடுறதும், எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அறிவுசார் திட்டம், ஒரு இன்டலெக்சுவல் வார் இங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே புரிய வைக்குது. இப்படிப்பட்ட வார்ல சத்ரபதி சிவாஜியோட அதே ஐடியாவை கையில எடுத்துக்கிட்டு ஸ்மார்ட் களத்துல இருந்தாங்க. கொஞ்சம் இப்படி ஒரு சார்போட செயல்படுறாங்க, ஓகே. இப்படி தனித்தனியா அதுக்கு எதிராக ஜனநாயக குரல்கள் சமூகத்துல எழுத ஆரம்பிச்சுது. அவங்களுடைய Facebook, அவங்களுடைய ட்விட்டர், யூடியூப், இப்படி ஜனநாயக குரல்கள் வெளியே வர ஆரம்பிச்சு. இவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா அந்த சிந்தனையுடைய குழந்தையாக பிறந்ததுதான் ஸ்மார்ட். ஓகே, ஸ்மார்ட் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கும் போது வெறும் 25 உறுப்பினர்களோட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மேஜர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 300+ உறுப்பினர்களோட நம்ம வெற்றிகரமா நம்மளோட வெற்றி பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். 300 உறுப்பினர்கள் சேர்த்துட்டோம். இதோட வேலை முடிஞ்சுதா? எல்லாரையும் ஒரே அம்பரல்லா கீழே கொண்டு வந்துட்டோம். இதோட நம்ம வேலை முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. இப்ப நம்மளுடைய வேலை எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க்கை முதல்ல கிரியேட் பண்ணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜ் ஒருத்தர் அதுக்காக உழைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. உதாரணத்துக்கு சென்னையில நம்ம பாலிடாக்ஸ் சேனலுக்கு ஒரு விஷயம் வந்தது. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த போது மும்பையில இருந்த ராகுல் அப்படின்ற ஒருத்தர் மூலமா நம்ம சேனலை மறுபடியும் மீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி சாதாரண கண்டென்ட் கிரியேட்டரையும் ஒரு மாஸ் மீடியாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை ஸ்மார்ட் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது மட்டும் இல்லாம இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் புறக்கணிக்கக்கூடிய செய்திகள், உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கும்பகோண ராமலிங்கம் விஷயம், இந்த மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா புறக்கணிக்கக்கூடிய விஷயங்களை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, நம்மள யாராவது இப்ப ஒரு இஷ்யூ நடக்குது, ஹிந்து விரோத செயல் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த இஷ்யூவை காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க, அதுக்காக நான் 10,000 ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு யாராவது நம்ம பாக்கெட்ல இருக்க பணத்தை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த வேலையை ரொம்ப பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்மார்ட். இந்த மாதிரி வெறும் பேச்சளவில் இல்லை, பல சாதனைகளை அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினரியை பத்தி தி கம்யூன் அப்படின்றவங்க போட்ட ஒரு நியூஸை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இந்த நியூஸை போடக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் ஆப்ளிகே பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த மிஷினரியை வெற்றிகரமா இழுத்து மூட வச்சிருக்காங்க. கைதட்டலாம். இது மட்டும் இல்லாம ஜார்ஜ் சோரஸை பத்தி நம்ம ஸ்ட்ரிங் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த நியூஸ்லயே ஆம்பிளிஃபை பண்ணி நாடு முழுக்க கொண்டு போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளை ஆக்குனது நம்மளுடைய ஸ்மார்ட் தான். சரி, இந்த மாதிரி யூடியூப் நியூஸ் சேனல்ல வரக்கூடிய விஷயங்களை ஆம்பிளிஃபை பண்றதோடு நம்ம வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்லை. மங்களூர் லிட் ஃபெஸ்ட், பாண்டி லிட் ஃபெஸ்ட், சென்னை லிட் ஃபெஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட லிட் ஃபெஸ்டிவல்ல நம்ம கைகோட்டோம். எண்ணற்ற ப்ரோக்ராம்ஸ் செய்யும். சமீபத்துல கூட தமிழ்நாட்டுல அறநிலையத்துறை வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டிபேட்டை, ஒரு நடுநிலையான டிபேட் எடுத்து அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க பாலிடாக்ஸ் அண்ட் ஸ்மார்ட். இது மட்டும் இல்லாம சீதாராம் கோயல் அவர்களுடைய வேர்ட்ஸை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இண்டிபெண்டன்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாருக்கும் ஃபண்டிங் பண்ணி அவருடைய புத்தகங்களை பல்வேறு இந்திய மொழிகள்ல நம்ம வெளியிட்டிருக்கோம். ஸோ இப்படி வெற்றிகரமா நம்மளுடைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம
நம்ம எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் மேல திட்டமிட்டு அவங்க தெரிவிக்கப்படுறாங்க. அவங்க மேல ஏதாவது ஒரு பொய் செய்தி போடலாமா, அவங்க ஏதாவது ஒரு பண்ணி மிரட்ட முடியுமா, அவங்களுடைய வேலைகளை குறைக்க முடியுமா அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தனிநபர் ஒரே ஒரு கேமரா வச்சு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அவர் மேல ஒரு ஆளும் கவர்மெண்ட் ஒரு கேஸ் போட்டுச்சு அப்படின்னா அவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாது. ஆனா இந்த இடத்துல தான் ஸ்மார்ட்லோட ரோல் தொடங்குது. இதுக்காகவே தனியா ஜஸ்டிஸ் ஃபார் பாரத்னு சொல்லி ஒரு டீம் வச்சு எண்ணற்ற வழக்கறிஞர்களை ஒன்று சேர்த்து இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய சின்ன சின்ன ஆக்டர்ஸ், சின்ன சின்ன யூடியூபர்ஸ், இவங்க எல்லாருக்குமே தேவையான சட்ட உதவிகளை ரொம்ப பர்ஃபெக்டா ஸ்மார்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஸோ இப்படி இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் வார்ல அவங்களுடைய குரலை உலக அரங்கத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியா ஸ்மார்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட நம்ம எல்லாருமே இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சு விடைபெற நன்றி. 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு டாக்டர் ராஜ்குமாரோட கடின உழைப்பை மரியாதை பண்ணுறதுக்காண்டி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கிறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு என்னோட முதற்கண் நன்றியும் வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க யூடியூப் உலகத்தில் சரி ராஜ்குமார் கூப்பிட்டுருக்காரு, நம்ம தான் யூடியூப்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஜாலியாக வீட்டில் இருந்துறது வேற வேலையை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ பொறுப்புணர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் இனம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா ஒருத்தர் அழைக்கிறாரு, அவர் அழைச்சவருக்கு நம்ம ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கதே தமிழன்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு திருப்பி மீண்டும் ஒரு தடவை என்னோட மகிழ்ச்சியையும் நன்றியும் உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தெரியப்படுத்துறேன். ஏன்னா அவர் வெளியிட போற புத்தகங்கிறது மோடி அவர்கள் தொடர்ந்து நம்ம திருவள்ளுவரை பாராட்டி சிறப்பு செஞ்சு ஒவ்வொருத்தரையுமே அவர் எங்க போனாலும் தீபாவளி அன்னைக்கு டிஃபென்ஸ் பீப்புளை மீட் பண்ணா கூட அங்கே போய் நம்ம வள்ளுவரை ஞாபகப்படுத்திட்டு வருவார். அங்கே உங்களுக்கு தெரியும் அதிகப்படியான பீப்புள் சவுத் இந்தியாவிலேருந்து போகிறத காட்டில் நார்த் இந்தியன்ஸ் நிறையா இருப்பாங்க, பஞ்சாபிஸ்லாம் நிறையா இருப்பாங்க. நான் ரீசெண்டாக இப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்த சமயத்தில் சில பஞ்சாபி நண்பர்களோட எனக்கு பேச வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் ரொம்ப நெருக்கமாக அவங்களோடலாம் இருந்திருக்கேன். நம்ம கவர்னர் இங்கே பர்னாலாஜி இருக்கும்போது அவர் என்னைக்குமே என்னை கூப்பிடும்போது தமிழ்நாடே வாவான்னு தமிழில் சொல்லுவார், தமிழே வாவான்னு என்னை பார்த்தோம்னு சொல்லுவார் பர்னாலாஜி. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் எல்லாமே திருக்குறள் இப்போ பஞ்சாப் மொழியில் இருக்கிறத வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இட்ஸ் ரியலி குட் அப்படின்னு சொன்னபோது இட் சர்ப்ரைஸ் மீ. அவர் அங்கே இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இருந்தார், மான்னு அவங்க அவரோட இருக்கும்போது மான்னு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் என்கிட்ட இதை சொன்னோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா பஞ்சாப் வரைக்கும் போய் திருவள்ளுவர் சேர்ந்திருக்காருன்னா அவர் சப்டெக்ட் சொன்னதுதான் பெருமை. எனக்கு என்னன்னா மோதிக்கு பிறந்தாங்க அப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மோடி அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளோட திருவள்ளுவர் மேல பற்று இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சான்று. ஏன்னா மோடி அவர்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா அவர் அகண்ட பாரதம் அப்படின்னு ஒரு சிந்தனை வியாதி அவருக்கு சிந்தனை அவருக்கு அகண்ட பாரதம் தான் மனசு முழுக்கவே. அப்படிப்பட்ட அவர் போன தடவை என்ன பண்ணாருன்னா போய் கேதார்நாத்ல உட்காந்து தபஸ் பண்ணாரு 2019 எலெக்ஷன்ல. ஆனா அதே மாதிரி இந்த தடவை அந்த சைட்ல having been here, I'm seeing such a bevy of friendly faces everywhere, not just the great people here but from the first row right up to the end. And எல்லாருமே தன்னிச்சையா வந்தவங்க. You all know that I have not given beer or biryani or cash to anybody who have brought them. This is indeed the magic formula that we were speaking about. Monthly 1,000 rupees. I think this is, just saying we didn't give them that formula, that's why we lost. It was the BBC formula that we didn't give. I also want to specifically acknowledge that in the first row we have a very, very powerful senior Major General Dr. Introduce our chief guest, Ram Mohan Rao ji. I think none of us need an introduction, but eventually I'm the MC. I'll give a formal introduction to him. 1985 batch,
விடலை நம்ம வெடிச்சிருவோம். அதுக்காண்டி அவர்கிட்ட விட்டு நான் வந்துடுவேன். இது மாதிரி அவரு. அப்புறம் வந்து வினோஜ் ஒரு யங் டைனமிக் பர்சன். சக்கரவர்த்தி அண்ணாலாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னைக்கு வந்து பிஜேபி இஸ் a much more established party. பிஜேபினா என்னன்னு கேட்ட காலத்துல லட்சமா பணத்தை கொடுத்து கட்சியை வளர்த்த ஒரு முக்கியமான பில்லர் பிஜேபி சக்கரவர்த்தி அண்ணா. Similarly, to the Arjunamurthy, great orator, he could have been any party, but he chose BJP because he wanted to be in a nationalistic front. எனக்கு ராமோகன் ராவ் சார் பர்சனலா தெரியாது, but I know that he has been one of the most capable chief secretaries Tamil Nadu has ever had. So that much I know about him. Sir has also released a new book. I think I'll have the opportunity to read it in one of my flight journeys at least. More importantly, Captain Madan Kumar has always been inspired by his videos. நிறைய பார்த்து chance கிடைச்சது. And I know it's a very busy world we are all in. எல்லாருக்குமே எவ்வளவு வேலை இருக்கும். ஆனா ஒரு nationalistic mindset ஓட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட heartfelt thanks, congratulations and welcome to all of you. சொல்லிட்டு just 2 minutes. So it's now we talk about 140 characters, the X or Twitter. Somebody is saying how several lakh people follow Muthukrishnan sir. This X is 140 characters, more than that if you write they won't take. Beauty is every one of the 1330 Tirukkurals are less than 140 characters. So technically Thiruvalluvar is the world's first tweeter. It's interesting, short and to the point. One or two small things I will tell you. When we speak, Tamil is one of the languages where the lips can either come together or they need not come together. And these sounds are called labial sounds. It's very interesting. If you take one of the Qurans, he is talking about attachment. What is the attachment that a man must have to God? The kind of attachment that he must have to God will be the attachment in which the sentence that you say, every word in the sentence, the lips will be attached to each other. Patraga, patratran, பற்றினை, அப்பற்றை, பற்றுக, பற்று, விடற்கு. All the 7 words, the lips come together. Beautiful. Thiruvalluvar talks about detachment in another place. He says, if you can be detached from all sources of pleasure, then you will not suffer. Like Buddha said, suffering, the basis of suffering is desire. So Thiruvalluvar says, if you leave the desire to objects. For this function, before I start, I must say I'm not much of a speaker, but I read a lot of books, and I have been influenced by books right from a young age. Whether it was Gita or Tirukkural, it was always had a lot of impact in my life. Yesterday I had an opportunity to read Dr. Rajkumar's book on what he just released today. I didn't find it excellent or entertaining, but it was sheer enlightenment. There was something remarkable in what it conveyed in those few pages. It was life's philosophy, so well done that I remember when I started my business in the early years of 50 years back. One Tirukkural which made a lot of impact on me was about there was a mention by business where it said that there is a difference between a business doing by taking credit or by doing his own money. It's a very simple thing. Welcome you, ma'am. We have the granddaughter of Vavu Sriram Pillai here. Welcome you. And also Mrs. Tenmori, who is from Coimbatore. She is the state MLC.
Dr. Nagarun Ghosh is a professor there. Dr. Suchita, a lot of doctors. Major Madan, of course, rocking the show. We have Mr. Purushottam Makanan, who was the captain of the Indian basketball team. He recently won the Masters tournament in Australia. A bevy of senior people. My good friends, Mr. Ambikapati, K.R. Venkatesan, is doing a great job. Right, I'll get straight to the point. 7 words that make a tremendous impact upon you. Sir was talking about the 7. Those of you who don't know the height of the Tiruvallur statue in Kanyakumari, any guesses? No, not 7 feet. It's very big. It's 133 feet. Because there are 1330 Tirukurals, they took out the 0 and they made it 133. There's no GST on clapping, please. Okay, one. இந்த புத்தகத்தில் சிறப்புரையை எழுதிய பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு இன்வால்வ்டா ஒரு பஞ்ச் ஒரு வேர்ட் கொடுத்திருக்காரு, மறக்காம படிங்க.